மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸுக்கு கம்பல்சரி சிலபஸ் தான். சிலபஸ் தாண்டி ஒரு வார்த்தை கூட தேவையே இல்லை. ஸோ 2022 மெயின்ஸில் வந்து நான் மெயின்ஸுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, டைம் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கும். ஸோ வந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க். செகண்ட் டாஸ்க் வந்து பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணணும், ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா புரியணும், இந்தளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும், செகண்ட் பேப்பரில் லைன் போட்டுக்கணும், தேர்ட் வந்து ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா புரியணும். இந்த 3 மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ வந்து கண்டென்ட்டை அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய குரூப் 2க்கு நான் சொன்ன மாதிரி அவ்வளோ கண்டென்ட் என்னால் கொடுக்க முடியல. ஆனால் அதுக்கப்புறம் நான் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணனால ஸோ அடுத்த குரூப் 1 இப்போ வந்து ரிசல்ட்லேயுமே நான் வந்து 27th ரேங்க் ஸ்கோர் பண்ணி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ் வந்து எடுத்தேன். ஸோ அதனால் நான் குரூப் 1 படித்தது எனக்கு ரொம்ப குரூப் 2க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் என்னால் கண்டென்ட்டை இம்ப்ரூவைஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் நான் வந்து பேப்பர் நான் என்ன பண்ணேன்னா அப்படின்னா, நான் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணேன், கரெக்டாக லைன் போட்டேன், கொஸ்டனுக்கு ரிலேபிளான ஆன்சர் வந்து கொடுத்தேன். ஸோ வந்து நான் ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் வந்து எதுவுமே பண்ணல. இந்த 3 விஷயம் மட்டும்தான் நான் பண்ணேன். ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நான் அப்படி தான் கிளியர் பண்ணேன். ஸோ எல்லாருக்குமே வந்து தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச்.